பீமாண்டி காலனி இமைக்கா நொடிகள் படத்தை இயக்கிய டைரக்டர் அஜய் ஞானமுத்து முதல் முறையாக விக்ரமுடன் இணைந்துள்ள படம் தான் கோப்ரா. 7 ஸ்கிரீன் ஸ்டூடியோ சுமார் 90 கோடி பட்ஜெட்டில் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்துள்ளார். இந்த படத்தில் விக்ரம், கேஜிஎஃப் புகழ், ஸ்ரீநிதி ஷெட்டி, இர்ஃபான் பதான், மிருணாளினி ரவி, கனிகா, பத்மபிரியா, கே.எஸ். ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். தற்போது படத்திற்கான ப்ரமோஷன் வேலையை படக்குழு ஆரம்பித்துவிட்டது. இந்நிலையில் இப்படத்தை லலித் குமாரின் 7 ஸ்கிரீன் தயாரித்துள்ளது. தற்போது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு வருகின்ற 31ஆம் தேதி பான் இந்திய திரைப்படமாக திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய 3 மொழிகளில் கோப்ரா ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. விக்ரம் கிட்டத்தட்ட 20 கெட்டப்களில் நடித்துள்ள இந்த படத்திற்கான ப்ரொமோஷன் பெரிய அளவில் நடந்து வருகிறது. மதுரை, திருச்சி, சென்னை, கொச்சி ஆகிய நகரங்களைத் தொடர்ந்து பெங்களூருவில் நடக்கும் ப்ரொமோஷனில் விக்ரம் கலந்து கொள்ள உள்ளார். சமீபத்தில் கோப்ரா படத்தின் திரைலர் வெளியிடப்பட்டது. இது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் பல வித கெட்டப்களில் வரும் விக்ரமை அடையாளமே கண்டுபிடிக்க முடியவில்லை. நிஜமாகவே இவர் விக்ரம் தானா என நினைத்து ஆச்சரியப்பட வைக்கிறது. இந்த திரைலர் யூடியூப்பில் இதுவரை கிட்டத்தட்ட 9 மில்லியன் பார்வைகளை பெற்றுள்ளது. இதற்கிடையில் கோப்ரா படத்தின் திரைலர் தமிழில் தான் வெளியிடப்பட்டது. தெலுங்கிலோ அல்லது கன்னடத்திலோ இதுவரை வெளியிடப்படவில்லை. தமிழில் வெளியிட்ட ட்ரைலரில் ஒரு சப்டைட்டில் கூட போடவில்லை. அதனால் தமிழை தவிர மற்ற மொழிகளில் நிச்சயம் இந்த படம் ஃப்ளாப் ஆகும் என ஆந்திரா மற்றும் கர்நாடகாவை சேர்ந்த விக்ரம் ரசிகர்கள் கொந்தளித்தனர். இதனையடுத்து நேற்று மாலை கோப்ரா தெலுங்கு திரைலர் வெளியிடப்பட்டது. பட ரிலீஸிற்கு இன்றும் 3 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கோப்ரா படத்தில் அஜித்தின் ரெஃபரன்ஸ் உள்ளது என்ற தகவல் சோஷியல் மீடியாவில் தீயாய் பரவி வருகிறது. படமே இன்னும் ரிலீஸ் ஆகவில்லையே எப்படி சொல்கிறீர்கள் என கேட்டால், கோப்ரா ட்ரைலரில் உள்ளதாக காட்டுகிறார்கள். அந்த ட்ரைலரில் சிறிய துண்டு சீட்டுகள் பின் செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஸ்ரீநிதி ஷெட்டி நடந்து வருவது போன்ற ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் ஒரு பேப்பரில் எனக்கு அஜித்தை பார்க்க வேண்டும் சேது என குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை பார்த்த நெட்டிசன்கள் பலர் அஜித் பெயர் இருந்ததால் அஜித் ரெஃபரன்ஸா, இது கந்தசாமி பட ரெஃபரன்ஸ் பா, கந்தசாமி பட சீனை உருவி இதில் சேர்த்துள்ளார்கள். ஹாலிவுட் ரேஞ்சில் டக்குடக்கென அமைக்கப்பட்ட டிரெய்லர் ஷாட்களில் இதை எப்படிடா கண்டுபிடிச்சீங்க? ஒருவேளை கோப்ரா ட்ரைலரை ஸ்லோ மோஷனில் பார்த்திருப்பானுங்களோ என செமையாக கலாய்த்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2001ஆம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான சிட்டிசன் படத்தில் அஜித் பல்வேறு கெட்டப்புகளில் வந்து ஒவ்வொரு கட்டப்புக்கும் ஒரு கொலை செய்வார். அதேபோல்தான் கோப்ரா படத்தில் விக்ரம் பல்வேறு கெட்டப்புகளில் வந்து ஒவ்வொரு கெட்டப்பிலும் ஒரு கொலை செய்வது தான் இப்படத்தின் கதை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இதனை படக்குழுவினர் மறுத்துள்ளனர். இந்த படம் எந்த படத்தின் காப்பியம் கிடையாது என்றும் சொந்தமாக உருவாக்கப்பட்ட கதை என்றும் படக்குழுவினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த படம் வெளிவந்த பிறகு தான் கோப்ரா சிட்டிசன் படத்தின் காப்பியா அல்லது சொந்தமாக உருவாக்கப்பட்ட கதையா என்பது தெரியவரும். தெரியும் Scotland from